விதிகளை ஏற்படுத்தியிருக்கிற அந்த கள்ளக்குறிச்சி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு தெரியாமலாம் கிடையாது. இன்னைக்கு தொடர்ச்சியாக இத்தனை உயிர் பலிகள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இப்போ 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. 115க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து இந்த தமிழக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் யாரு, என்ன இதுன்னு இன்னும் வந்து தகவல் தெரிவிக்கல, யாரையும் என்ன கைது பண்ணல. ஏதோ ஒருத்தர் வித்திருக்காங்க, அந்த குடும்பத்தை மட்டும் கைது பண்ணிக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ தொடர்ச்சியாக இது கள்ளச்சாராய புழக்கத்தை தமிழகத்தில் முழுவதுமாக ஒழிக்கணும்னா தமிழக அரசு உடனடியாக இரும்புக்கரம் கொண்டு இதெல்லாம் அடக்கணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ அடுத்த கள்ளக்குறிச்சி சேலமாக மாறிடுங்கிற ஒரு அவலம் இருக்குது. இன்றைக்கி வந்து சேலத்துலேயும் இதே போல தான் கள்ளச்சாராயமும் புழக்கத்தில் இருக்குது, போலி மதுபான பாட்டில் வந்து புழக்கத்தில் இருக்குது, ஏராளமான பிரச்சனைகள் வந்து சேலம் மாவட்டத்திலே இருக்குது. இது வந்து அடுத்த கள்ளக்குறிச்சியாக மாறுறதுக்குள்ள தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற போதைப் பொருட்களை உடனடியாக தடை செய்யணும். ஏற்கனவே சொன்னபடி அவங்களுக்கு அறிவித்த நிவாரணம் 10 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 25 லட்ச ரூபாய் இழப்பீடு வழங்கணும். குடும்பத்தில் ஒருத்தருக்காவது அரசு வேலை வந்து வழங்கினாதான் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஏராளமாக பெண்கள் உட்பட பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 பெண்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான். அதான் இப்போ போதைக்கு மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் ஒரு 8 பேர் சஸ்பெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பெண்டுங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இது வந்து மாவட்ட ஆட்சியர் உட்பட இடமாற்றம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு 2 பேர் வந்து இறப்புக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா இதுக்கும் கள்ளச்சாராயத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. அவங்க டெத்துக்கு போனவங்க பல பேர் வந்து அங்கே கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கிறாங்க. அதனோட விளைவு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 உயிர்களை பலி வாங்கியிருக்கக்கூடிய சூழல். அந்த ஆட்சியர் உடனடியாக வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருந்தா கிட்டத்தட்ட இவ்வளோ உயிர்கள் பறிப்போ இருக்காதுங்கிறது எங்களோட கருத்து. இவரை வந்து பணியிட மாற்றம் செய்யறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அவரை வந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். சம்பந்தப்பட்ட அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் டிஸ்மிஸ் செய்து கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட குழுவின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழகத்திலே பேசு பொருளாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி விவகாரம். பார்த்தீங்கன்னா கண்கூடா தெரியுது. ஏற்கனவே சென்ற வருஷம் பார்த்தீங்கன்னா 2023 மறக்கான விஷயம். அப்போ முதலமைச்சர் என்ன சொன்னார், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டார். இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் நடந்தப்போ திருப்பி அதே டைலாக் தான் வருது. தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுது. இது இன்றைக்கி இந்த வேலூர் மாவட்டத்தில் எடுத்துங்க, 31ஆம் தேதியிலேருந்து இன்னும் பின்பக்கமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பதிவுகள் இருக்குது. ஆனால் 31ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி என்ன, 20ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இடங்களில் குடியாத்தம் சாத்கர் மலைப்பகுதியில், அணைக்கட்டு அல்லேரி மலைப்பகுதி, பேரணாம்பட்டு காவல் எல்லைக்கு உட்பட்ட இடத்துலன்ட்டு மதுவிலக்கு அந்த அமலாக்கத்துறையினுடைய ஆய்வாளர்கள் திரு ருக்மாங்கதன் சார், சின்னதுரை சார்னு, இன்னும் இருக்கக்கூடிய வேப்பங்குப்பம் காவல் ஆய்வாளர் நாகராஜன் சார்னு, இப்படி பல இடத்துல வந்து சாராய ஊழல் கைப்பற்றிருக்கிறாங்க. ஆனால் கைது நடவடிக்கைன்றது இது வரைக்கும் ஒன்று கூட இல்லை. ஆனால் அந்த கள்ளச்சாராய சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நேற்று 50 பேர்களை கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இத்தனை நாட்களாக காவல்துறையின் கைகளை கட்டப்பட்டு வச்சிருந்தது யார்? அப்போது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும்னா அதை காய்ச்சறது யார்? வெளிப்படையாக நம்ம மறக்கான விஷயத்தில் பார்த்தோம், திமுகவை சேர்ந்த நபர்ன்றதை செஞ்சி மஸ்தான் கூட அவர் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த விஷயங்களில் நம்ம தொலைக்காட்சியிலே பார்த்தோம், அந்த கண்ணுக்குட்டின்றவருடைய வீடுகளில் கள்ளச்சாராயம் வைத்த கண்ணுக்குட்டியினுடைய வீட்டினுடைய கதவில் யாருடைய புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது, எந்த கட்சியை சார்ந்தவர்ன்றது. ஆக இது தொடர்ச்சியாக பார்க்கும்போது இது கள்ளச்சாராயமா இல்லை கழக சாராயமான்ற சந்தேகம் மக்களிடையே வருது. தொடர்ந்து இது போன்ற செயலில் ஈடுபடுபவர்களை திமுக வேடிக்கை பார்க்கணும்னா இந்த திமுக அரசு இதனாலேயே வீழ்த்தப்படும் நிச்சயமாக. கள்ளச்சாராயம் ஆறாக தமிழகம் முழுவதிலுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறை அவ்வப்போது பேருக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் பிறகு வாளாயிருந்து விடுவதும் என்பது தொடர்கதையாக இருக்கிறது. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு நேற்றைய தினம் வேலூரிலே 38 நண்பர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலை நேற்றைக்கு வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் என்பது போதாது. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு தமிழக அரசு கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கிராம வாரியாக கண்காணிப்பு குழுக்களை அமைக்க வேண்டும். தமிழகம் முழுவதுமே போதைக்கு இளைஞர்கள் ஏராளமாக அடிமையாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். அதோடு இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மெத்தனால் எப்படி இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது.